நவபாஷாணத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397333373. நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது, ஒன்னால முடிஞ்சது பாரு. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கக்கூடிய வழக்கு. ஒன்னும் வழக்கு இல்லைங்க, வழக்கு நான் தான் போட்டேன். இருங்க, வழக்கு இல்லது, சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க. இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து, அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை, விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சேத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம் சொல்லு, அவசரம் நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணி. இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர் வந்து அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் கண்டுறீங்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கு திட்டமிட்டேன், வர முடியாது, வந்தவொடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு இருக்கேன். தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டில் போய் என் ஓட்டுற சேட்டை தானே. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா? இல்ல என்ன, நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்னு இங்கதான் இருக்கேன். வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாங்க, வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாதுன்னு. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க, நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது. வருவேன். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமே
இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும். நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிடுவாங்க, வரியை எடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதாக நிராகரிப்பாங்க. இவங்களில் காங்கிரஸ் ஆளுகிற காலத்தில் கூட பேரிடர் காலங்களில் நம்ம ரொம்ப தானே புயல், ஓகி புயல், இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம். அந்த காலங்களில் கூட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை. அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி வருவாயை எடுத்துக்கொள்றதுல அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம எந்த தடையும் இல்லாமல் பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க. இப்போ உரிமையை, நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தரதில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா, ரெண்டு தான் ஆளுதாங்க. ஒரு இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி, தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி, அது பாதுகாக்கணும்னு நினைக்கிற கட்சின்னா அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதி நீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்க மறுக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. பிரதமர் பேசுகிறாரு, தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்ற. இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிற பேச்சா? அது பாருங்க. நாங்கள் நர்மதாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்றாரு. அது மாதிரி தானே நீங்கள் தலையிட்டு இதையும் பிரித்து கொடுக்கணும். அப்போ இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தால் தான் அங்கே அவர்கள் அரசியல் செய்ய முடியுது. காவிரியில் தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும், காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும். ஆனால் இங்கே இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி இவங்க கொல்லப்பட பாட்டோம், மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ எதுக்குமே. ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் நின்றுவாங்க. இது ஒரு கொடுமை தான். அது நீண்ட காலமாக நடக்குது. இப்போ இதை நான் என்ன நினைப்பேன்னா, இந்த அரசு தராதது. ஏன்னா அது இங்கே இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்காது. அது கூட்டணி வச்சு இப்போ பீகாருக்கு அது முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் ஐயா தயவில் தான் ஆட்சி நடக்குது. ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது. இப்போ நம்ம அங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதனால அது வெறுப்பை காட்டுது. அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் காலத்தில் வீழ்த்தணும். நீ தானே எனக்கு உரிய நீதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த ஏதோ இல்லை. அது ஒரு சிக்கல். இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரம், ஒரு மாநில அதிகாரம், 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க, இங்கே 39 வச்சுருக்கிறாங்க. புதுச்சேரியில இவங்க உறுப்பினர் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சண்டையிட்டு வாங்காமல் இங்கே எங்களுக்கு நிதி தரலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. அது என்ன முடிவெடுத்தாலும் மக்கள் அவர் கூட நிற்க போகிறாங்க. நாங்கள் எங்கள் மாநில வரியை உனக்கு தர முடியாது, இல்லைதானே? வெள்ளைக்காரங்காலத்தில் தான் வரி கூடாத இயக்கம் நடத்த முடியுமா என்ன? நீ எனக்கு உரிய நிதி, நாங்கள் இதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம், நாங்கள் தூக்கில் தொங்கினோம், சிறைப்பட்டோம், செக்கிழுத்தோம், மிதிப்பட்டு எங்கள் முன்னோர்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராடியது உனக்கிட்ட அடிமையாக இருக்குதானே? அதை சண்டை போடணும் இவங்க போட மாட்டாங்க. அதைத்தான் அவர் தம்பி சொல்றார், சிறுபிள்ளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. நவபாஷானத்தில் வாராகி, வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397333373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. For call 766 7975 266.